3 மணி நேரமோ 4 மணி நேரமோ நிகழ்ச்சி நடந்தது. வெறும் கூச்சல், வெற்று சவடால்கள், விஜய் மாநாடு என்று தான் சொல்ல வேண்டிய நிலை இருக்கிறது. அதில் அதிகபட்சமாக ஆட்சியை கைப்பற்றுவோம் என்கிற ஒரு வேட்கை தெரிகிறது. அதனால் திமுகவை வீழ்த்துவோம் என்கிற வெறுப்பு வெளிப்படுகிறது. மற்றபடி அதில் அரைத்தமாகவே புளித்தமாகவே அரைக்கிற ஒரு மாநாடாகத்தான் அது முடிந்ததை தவிர, போன மாநாட்டில் சொன்னது ரைட்டு. இந்த மாநாட்டில் அடுத்த ஒரு டெவலப்மெண்ட் இருக்கணும், நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது இருக்கணும். அல்லது இன்றைக்கி நடந்து கொண்டு இருக்கிற நடப்பு அரசியல் குறித்து, இன்றைக்கி எஸ்ஐஆர் ஒரு பேர்னிங் இஷ்யூ, அதை பற்றி எதுவும் ஒரு பேசலை. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பீகாரில் யாத்ரா போயிட்டுருக்கிறார். நாடு தழுவிய பிரச்சனை, ஒரு செஷனே நடக்கலை இந்த பிரச்சனைக்காக. அடுத்த 3 சட்டங்கள் 30 நாள் உள்ளே இருந்தால் போதும் அவங்க பதவியை பறிச்சிட முடியும்னு ஒரு சட்டம் வந்திருக்கு. அது 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 தொடர்பாக 3 சட்டங்கள் வந்திருக்கு. இந்த சட்டங்கள் பற்றி அவங்களுடைய நிலைப்பாடு என்ன சொல்லலை. தமிழ்நாட்டில் தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை இப்போ பெரிய அளவில் விவாதிக்கப்பட்டது. அதை பற்றி அந்த கருத்தும் இல்லை. தமிழ்நாடு உட்பட இந்தியா முழுவதும் ஆணவ கொலைகள் அதிகரித்து கொண்டிருக்கின்றன, ஹானர் கில்லிங்ஸ். அதை பற்றி அவங்க நிலைப்பாடு என்ன தெரியல. பெரியார் என்ன சொன்னார், அதை சார்ந்த எந்த பேச்சும் இல்லை. அம்பேத்கர் எதற்காக பாடுபட்டார், அதை சார்ந்த எந்த கருத்தும் இல்லை. வெறும் திமுக வெறுப்பு, ஆட்சி அதிகாரம் என்கிற நிலையில் தான் ஒரு மாநாடு நடந்து முடிந்திருக்கிறது. எனவே அவங்க ஐடியாலஜிகளோடு இன்னும் சிங்க்ரனைஸ் ஆகலை.